இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா வெக்டர் கேல்குலஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக். ஆனால் அதை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது வெக்டர் கேல்குலஸ் பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 7 to 8 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் மொத்தமாகவே இருக்குது. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஒரு 7 இல்லை 8 டைப் தான் ப்ராப்ளமே. ஸோ எது கேட்டாலும் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கணுமே தவிர இதை தாண்டி எனக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ் வந்து கேட்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா? என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த 8ங்கிறத வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து தியரம் பேஸ்டு ஃபுல்லாக இன்டெக்ரல்ஸ் வச்சு போடுவோம். இன்னொன்று ஃபுல்லாக கிரேடியன்ட் அந்த டெல் ஆப்ரேட்டர் வச்சு போடுறது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஒரு ஓவரால் இதுதான் வந்து நம்ம வெக்டர் கால்குலஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா கிரேடியன்ட். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. கிரேடியன்ட் வந்து என்ன சொல்லணும்னா டெல் இன்டூ பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து டெல் ஆப்ரேட்டர் இல்லைனா நெபுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆப்ரேட்டர். ஸோ இதில் டெல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் நம்ம வெக்டர் கால்குலஸில் அப்படின்னா டெல் ஈக்குவல் டு எல்லாமே வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெக்டர் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும். டோ டிவைட் பை டோ எக்ஸ் இன்டூ ஐ வெக்டார் ப்ளஸ் டோ டிவைட் பை டோ ஒய் இன்டூ ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்டூ கே வெக்டார். சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய டெல் ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ அது புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் ஷுட் பி லேப்லாஸ் ஆப்ரேட்டர். ஆக்சுவலி உங்களுக்கு புக்கில் இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சொல்கிறது புரிஞ்சுங்களா? நான் எதுக்காக இதை போகிறேன்னா நம்ம இந்த கண்டினியூட்டி நடத்தக்குள்ள உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு ஃப்ளோ பண்ணுறேன். நான் கொடுக்குற நோட்ஸ்லுமே இந்த ஃப்ளோ இருக்காதுங்க மேடம், நான் அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? நான் ஆக்சுவலி ஒரு ஃப்ளோ கொடுத்துருப்பேன். இது வந்து ஓவரால் வியூ எதுக்கு கொடுக்குறேன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து மெட்டீரியலை பார்த்தோன்னே பயந்துருவாங்க. ஐயோ என்ன இது இப்படி இருக்குது, புரியுமா புரியாதா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுக்காக வந்து நான் எப்போதுமே வந்து ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் வர எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, இது மட்டும்தான் கேட்பாங்கன்னு ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருவேன். ஸோ அதுவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேப்லாஸ் ஆப்ரேட்டர். இப்போ தான் டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் பார்த்தோம். சரிங்களா? அப்போ லேப்லாஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டெல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போது டெல் ஸ்கொயர்னு வரக்குள்ள எனக்கு என்ன சார் கிடைக்கும்? டெல் டாட் டெல் இந்த மாதிரி வரப்போகுது. சரிங்களா? we know that dou by dou x I vector plus dou by dou y into j vector plus dou by dou z into k vector. Similarly, if you multiply again, so we know the very important property in vector calculus, when the same vector is dot multiplied, the resultant is 1. இதுவே வந்து எனக்கு அதர் வெக்டர்ஸ் வந்து நான் டாட் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இட் மேபி ஐ இன்டூ ஜே, ஐ இன்டூ கே, ஸோ லைக் தட். அப்போது இதை நான் மல்டிப்ளை பண்ணக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த லேப்லாஸ் ஆப்ரேட்டரில் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த டெல்லுங்கிற ஆப்ரேட்டருக்கும் டெல் ஸ்கொயருக்கும் உள்ள ஆப்ரேட்டருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன? இங்கே அந்த வெக்டர் நோட்டேஷன்ஸ் ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர்ங்கிறது எனக்கு உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே டெல்லுங்கிற ஆப்ரேட்டரில் வந்து ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் அப்படிங்கிற வெக்டர்ஸ் இருக்குது. பட் டெல் ஸ்கொயரில் வந்து இந்த ஐ வெக்டார், ஜே வெக்டர், கே வெக்டர் இருக்காது. சரிங்களா? இப்போ நமக்கு மொத்தம் 2 ஆப்ரேட்டர் தான் மெயினாக பார்ப்போம். இதில் ஒன்று வந்து லேப்லாஸ் ஆப்ரேட்டர், இன்னொன்று டெல் ஆப்ரேட்டர். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் வெக்டர் கால்குலஸில். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். சொல்கிறது புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா? அதுக்காக தான் ஒரு கம்பேரிசன்லாம் நான் உட்காந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். சும்மா ஜென்ரலாக நான் ஓவராலாக நடத்துகிறேன்னு வச்சிங்களேன், அது உன்னோட ஃபார்முலான்னு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறீங்க. மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் உட்காந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சார் இந்த மாதிரி டெரிவேட்டிவ் அப்படின்னு வரக்குள்ள அந்த டேர்மில் கண்டிப்பாக வந்து வெக்டரே வராது. இட் ஹேஸ் சம் மேக்னெட்டிவ். டெரிவேட்டிவ்னு வந்தாலே அது வந்து என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக சம் மேக்னிடியூட் தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக அது வெக்டாராக இருக்காது. வெக்டார்னா கண்டிப்பாக ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் அந்த வேல்யூஸ் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ டெரிவேட்டிவ் சம் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா
ஆல்ரெடி we know that gradient படிச்சிருப்போம். என்னது del cross del pi சரிங்களா into சரிங்களா a vector divided by modulus of a vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சார் இதில் இந்த a vector அப்படிங்கிறது என்னன்னா அந்த கரஸ்பாண்டிங் டைரக்ஷனை குறிக்கிறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரியல் டைமில் எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மஸ்கிட்டோ இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அது வந்து என்ன சொல்கிறது பிளட் குடிக்க போகுது அப்படின்னா, ஸோ பீப்புள் எந்த பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் போனால் எனக்கு அதிகமான பிளட் கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா. அப்போ என்னுடைய எங்கள் ஃபங்க்ஷன் அந்த டெல் பை அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னுடைய அந்த பிளட் நம்ம குடிக்கிறதுல அதை வந்து ஃபங்க்ஷனாக சொல்லிக்கலாம். அப்போ நான் எந்த டைரெக்ஷனில் போனால் எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும் சரியா. அப்போ அந்த டைரெக்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த டைரெக்ஷனில் போகும். அப்போ அந்த டைரெக்ஷனை ஒரு வெக்டராக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஏ வெக்டார் அப்படிங்கிறது. சொல்லுறது புரிஞ்சுங்களா. இது வந்து எல்லாமே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இங்கே வெக்டர் போகிறோம். இப்போ நம்மளது எல்லாமே வந்து 3D. பட் நம்ம பார்க்குறது வந்து கண்ணால் ஒரு சைட் பார்த்தோன்னா 2D மாதிரி தெரியும். பட் 3D வியூவில் பார்க்கக்குள்ள இட் ஷுட் பி a 3 dimensional வே. அப்போது எந்த டைரெக்ஷனில் நான் போகணுங்கிறத அந்த ஏ வெக்டாரில் சொல்லுவாங்க. ஸோ தட் மை டைரெக்ஷனல் டெரிவேட்டிவோட ஃபார்முலா வந்து என்னென்னா del pi dot a vector divided by modulus of a vector. இதான் வந்து அதோடைய ஃபார்முலா. சார் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது புரிஞ்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ டெரிவேட்டிவ் பார்த்துட்டோமா. அதனால் அகெயின் ஐ கோ ஃபார் ஒன் மோர் டெரிவேட்டிவ் விச் இஸ் கால்டு நார்மல் டெரிவேட்டிவ். ஏன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எடுத்தேன், அதனால் இன்னொரு டெரிவேட்டிவ் சேர்த்தே பார்த்துருவோம். இப்போ டெரிவேட்டிவ்னு வந்தாலும் என்ன சார் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக எனக்கு மேக்னெட்டியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது நார்மல் டெரிவேட்டிவ் சரிங்களா. இது இங்கே டெல் பை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதோடைய மாடலஸ் வேல்யூவை தான் என்னென்னு சொல்லுவேன்னா என்னுடைய நார்மல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவேன் சார், வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள். ஸோ அப்போ என்னுடைய நார்மல் டெரிவேட்டிவ்ங்கிறது என்னதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் சரிங்களா சாரி மாடுலஸ் ஆஃப் டெல் இன்டூ பை அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நார்மல் டெரிவேட்டிவ். ஸோ தட் என்னுடைய டெரிவேட்டிவ் வந்து எப்போதுமே வந்து வெக்டராக இருக்காது, இட் போசஸ் சம் மேக்னெட்டிவ். சொல்லுறது புரிஞ்சுங்களா. இது வந்து அனதர் டைப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா இட் ஷுட் பி அ ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். ஸோ இது ஆங்கிள் பிட்வீன் வந்து எதுக்கு கண்டுபிடிப்போம்னா காஸ் தீட்டாவில் கண்டுபிடிப்போம். அப்போது ரெண்டு வந்து டேக் இட் இஸ் பை 1 இன்ட்டு பை 2 ரெண்டு இருக்குன்னா அதுக்கு வந்து நான் டெல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஐ மீன் கிரேடியன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் வந்து என்ன சொல்லணும்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு டெல் பை 1 டாட் டெல் பை 2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பை 2. ரெண்டு சர்ஃபேஸஸ்க்கு உள்ள ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். சொல்கிறது புரிஞ்சுங்களா. The next sixth one is scalar potential. Scalar potential pi. சார் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா டெல் பை அப்படின்ட்டு. இப்போது இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த டெல் பையோட வேல்யூ கொடுத்துருவான், இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும் பையோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்கே ஸ்கேலர் பொட்டன்ஷியல்னு கொடுத்துருப்பாங்க, அப்படியே வைஸ் வெர்சா. அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் டெல்லுங்கிற ஆப்ரேட்டரில் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, அப்போது இந்த பை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், எங்கெங்கே டெரிவ் பண்ணணுமோ அது என்ன பண்ணணும் இன்டெகிரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இப்போ ஐ வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும், ஜே வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டை ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும், அதே மாதிரி கே வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டை என்ன பண்ணணும் இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அப்படி கண்டுபிடிச்சி சரிங்களா கம்பைன் பண்ணோம்னா அதான் வந்து என்னுடைய ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஸோ கிரேடியன்ட் டு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆல்மோஸ்ட் வைஸ் வெர்சா. சொல்லுறது புரிஞ்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா சரிங்களா இதுக்கப்புறம் தான் நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இதில் இருந்தாங்க சார் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டைவர்ஜென்ஸ், நெக்ஸ்ட்டு கர்வ், இது ரெண்டு தான் கண்டுபிடிப்போம். டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னா சார் டெல் டாட் சம் எஃப் வெக்டார், ஏதாவது ஒரு வெக்டார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து டைவர்ஜென்ஸ்னால் டாட் ப்ராடக்ட் பண்ணுறது தான் டைவர்ஜென்ஸ் சரிங்களா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா டைவர்ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டிங்களா, இது டாட் ப்ராடக்ட், டாட்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் டி, அப்போ டி ஞாபகம் வச்சுங்க குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு. டைவர்ஜென்ஸ்னா டெல் டாட் எஃப் வெக்டார்,
கேர்ள் ப்ராடக்ட்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டார். கேர்ள்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அது மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் சிம்பிள் இதா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. அப்போ ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட், கேர்ள் சினா கிராஸ் ப்ராடக்ட். இது டைவர்ஜென்ஸ், இது கேர்ள். சொல்லது புரிஞ்சுங்களா? இப்போ இதுல என்னுடைய சிஸ்டம் வந்து they give it is solenoidal or my system is irrotational அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபிசி ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்படின்னா எப்போ என்னுடைய டைவர்ஜென்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கோ அந்த கண்டிஷனை நான் சொலினாய்டல்னு சொல்லலாம். சரியா? லைக் தட் மை டெல் கிராஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்ததுன்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்லலாம்? இர்ரோட்டா. ஸோ இப்போ டைவர்ஜென்ஸ் கேர்ள் அந்த அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? டாட் சிசி அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? இல்லை கட் ஆயிடுச்சா? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஓகே. ஸோ ஹியர் டைவர்ஜென்ஸ் வந்து டெல் டாட் எஃப் வெக்டார்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணுறோமா, அப்போது டாட் ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, அப்போ டைவர்ஜென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, அப்போ டைவர்ஜென்ஸ்னால் டாட் ப்ராடக்ட் தான் வரும்னு அர்த்தம். கேர்ள் அப்படின்னு வரக்குள்ள இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன எனக்கு? சி. இப்போ கேர்ள்னு வரக்குள்ள கண்டிப்பாக கிராஸ் ப்ராடக்ட் தான் வரணும். ஏன்னா ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, கேர்ள்னா டாட் ப்ராடக்டா இல்லை கிராஸ் ப்ராடக்டான்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன் டிடி டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட், கேர்ள்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில ப்ராப்ளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இட் மே பி சொலினாய்டல் ஆர் இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொலினாய்டல் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா என்னுடைய டெல் டாட் எஃப் வெக்டர் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அது வந்து சொலினாய்டல்னு சொல்லுவோம். இதுவே வந்து என்னுடைய டெல் கிராஸ் எஃப் வெக்டர் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவேன்? இர்ரோட்டேஷனல். டைவர்ஜென்ஸ் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் டிடி ஞாபகம் வச்சுக்கிங்க. கேர்ள்னு வரக்குள்ள கிராஸ் ப்ராடக்ட், அப்போ சிசி ஞாபகம் வச்சிங்க. அப்போ உங்களுக்கு அது டாட் ப்ராடக்டா கிராஸ் ப்ராடக்டாங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதனால தான் அந்த இடத்துல டைவர்ஜென்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், கேர்ளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது என்னுடைய டெல் டாட் அந்த எஃப் வெக்டார் இட் மே பி எனி வெக்டார், ஃபார் சிம்பிளிசிட்டி ஐ டேக் எஃப் வெக்டார். சரிங்களா? ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் வெக்டார் வந்து சொலினாய்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே டெல் கிராஸ் எஃப் வெக்டார் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அதை வந்து நான் என்னென்னு சொல்லுவேன்னா இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்லது புரிஞ்சுங்களா மேடம்? பட் இன்னும் ஒரு சில கேசஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மை வெக்டர் ஃபீல்ட் இஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னதுன்னா மை வெக்டர் ஃபீல்ட் இஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த வெக்டர் ஃபீல்ட் இஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா அகைன் மை டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி இருந்ததுன்னா மை வெக்டர் ஃபீல்ட் இஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் என்னால். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதை தவிர வேற எந்த ப்ராப்ளமுமே இதுல இருந்து வராது எக்ஸப்ட் சம் தியரம்ஸ். மொத்தம் 3 தியரம் பார்த்துருப்போம் வெக்டர் கால்குலஸில். கிரீன்ஸ் தியரம், காஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். சரிங்களா? அந்த 3 தியரத்தை விட்டுருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 3 தியரம்ஸ் இதை தவிர எனக்கு வேற ப்ராப்ளம்ஸ் கேட்க முடியாது சார் வெக்டர் கால்குலஸில். நான் என்னுடைய ஜூம் லெவல் வேணாலும் குறைக்கிறேன் நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு. ஸோ இதுதாங்க சார் நம்ம மொத்தமாக பார்த்துருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் வெக்டர் கால்குலஸ் வந்தால் இதை தவிர வேறு மாடலே இல்லை சார். ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் டெல் பை, டெல் இன்ட்டு பை. அந்த இடத்துல டாட் வராது சார், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் பைங்கிறது வந்து இது ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த டைரக்ஷன் இருக்காது. டைரக்ஷன்னா ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த பையில் இருக்காது. சரிங்களா? கிரேடியன்ட்டும் ஸ்கேலார் பொட்டன்ஷியலும் வைஸ் வெர்சான்னு சொல்லிட்டேன். சரிங்களா? பை கொடுத்துருப்பாங்க, அதை டெல் கூட மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும்? டெல்லுங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்? டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், டோ பை டோ ஒய் ஜே வெக்டார், டோ பை டோ இசட் கே வெக்டார்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த பர்டிகுலர் இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறேன். அதுவே நான் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த கிரேடியன்ட்டோட வேல்யூ கொடுத்துருவான். அதுலேருந்து நான் பை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சிம்பிளி இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணக்குள்ள ஐ வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும், ஜே வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை ஒய்யை பொறுத்தும், கே வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை ஜெட்டை பொறுத்து என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ கிரேடியன்ட் அண்ட் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஓவர்.